Hello guys, welcome and welcome back to my channel. So இன்னைக்கு நான் வந்து வேகாவோட crimper மிஷினோட ரிவ்யூ தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு இருக்கேன். ஸோ வந்து வேகாவோட crimper மிஷின் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் வந்து என்னோடய ஹேர்லேயே வந்து நான் உங்களுக்கு வந்து டெமோ காமிக்கிறேன். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸ்கூலில் இருந்து தான் வந்துச்சு. ஸோ பேக்கேஜிங் குட், நல்லாயிருக்கு. நான் நைக்காவில் வந்து இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ட் வந்து ஸோ நான் மிஷின் வந்து வெளியில் எடுத்துட்டேன். இப்படி தான் இருக்குது மிஷின். லாக் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இது நான் இப்போ லாக் பண்ணி வச்சுருக்கேன். நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துறேன். ஸோ இது லாக் சிஸ்டம். இப்போ இதை அன்லாக் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கு இல்லையா, இது வந்து நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ அன்லாக் ஆகிடுச்சு. இதோ ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது. நமக்கு இந்த வயர் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வரைக்கும் நமக்கு ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. B2203 நம்பர் இதுதான். ஸோ இந்த மிஷின் வந்து நல்லா இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு இன்னொரு டைமு நான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்கிறேன். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு டெமோ காமிக்கலாம் அப்படின்னு. இதில் ஒரு லேபிள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்க பர்ஸ் வைக்கக்கூடாது, வாட்டர் இருக்கும்போது அது வந்து பக்கத்தில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதை உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இதை ஆன் பண்ணிடுறேன். இப்போது இது இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து போட்ட உடனே ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா ஹீட் ஆகிடும். நம்ம ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். இதில் இப்போ நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் கொஞ்சமாக பார்ட் எடுத்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதுவுமே ஒரு அயனிங் ப்ராசஸ் மாதிரி தான். நம்ம ஃபோம் வச்சுட்டே பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா வந்து க்ரிப்பாக பிடிச்சிக்கலாம். சாரி, அதுக்குள்ளே அலாரம் அடிச்சது மேலே கட் ஆகிடுச்சு. நான் வந்து இப்போது என்னோடய ஆயிலி ஹேரில் தான் உங்களுக்கு டெமோ காமிச்சிட்ருக்கேன். இது வந்து வாஷ்டு ஹேர் கிடையாது. இதோட ஆயிலி ஹேர். நான் ஹேர் வாஷும் பண்ணலை அண்ட் ஸ்ட்ரைட்டனும் பண்ணலை. ஸோ அப்படி இருக்கும்போதே வந்து உங்களுக்கு இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும், எவ்வளோ அழகாக அவங்களுக்கு வந்து க்ரீம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் புஜ்ஜி இருக்கா, பார்த்து வா அப்படி சொல்கிறேன். பிடிச்சிக்கோமா, கீழே பிடிச்சிக்கோ. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து இந்த ஹேரில் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். நான் அகெயின் சொல்கிறேன், இது என்னுடைய ஆயிலி ஹேர், வாஷ்டு ஹேர் கிடையாது. நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அயன் பண்ணிவிட்டு பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நல்லாவே க்ரிப்பிங் வரும். அண்ட் லாஸ்டிங்கும் நல்லாயிருக்கும், லாங் லாஸ்டிங் நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரைட்ஸுக்கு ரொம்ப சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோ நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரிம்பர் தான் இது. கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும், ஒரு பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். டக்குன்னு நம்மளுக்கு க்ரிம்ப் ஆகும். ஸோ டக்குன்னு ஹீட் ஆகும். இது லாக் சிஸ்டமும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் யாராவது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பிரைடலுக்கு யூஸ் பண்ணணும், ஸோ ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், அது வந்து நல்லா ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வேகாவில் இந்த க்ரிம்பர் யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் சொல்லலாம், இதோட ப்ரைஸ் வந்து 1267 rupees. ஸோ அந்த காசு அதை வாங்கியிருந்தேன். ஸோ பர்த்தான ப்ரைஸுன்னு சொல்லலாம், ஒரு சூப்பரான க்ரிம்பர் சொல்லலாம். நீங்கள் யாராவது அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி க்ரிம்பர் பார்க்குறீங்கன்னா இந்த வேகா க்ரிம்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வந்து வேகா மிஷின் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேட்லாக் மாதிரி இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க நமக்கு. இது உங்களுக்கு போய் தலைகளை தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து வாரண்ட்டி கார்டு. நான் உங்களுக்கு பேக் கேமரா எல்லா ஃபோட்டோஸ் நான் சென்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு கூட இதுவும் கொடுக்குறாங்க. வேகா மிஷின் வந்து ரொம்பவே நல்ல மிஷின், நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வேகா மிஷினில் நம்மளுக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து நம்மளுக்கு ஆன் பண்ண உடனே டக்குன்னு ஹீட் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு வாரண்ட்டி கார்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நான் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.